ஊருக்கு போயிட்டானா, சாப்பிட்டானா, சரியான வழி தூங்கினானா, இவனுக்கு தரிசனம் கிடைச்சா, நீங்க விஷயம் தேங்காய் கொடுத்தா, இதுதான் நீங்க சாமி எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. மிச்சம் எல்லாம் சொல்லுவாங்க, 10 தடவை பார்த்தேன், 5 தடவை பார்த்தேன், குருசாமி ஏதோ போயிட்டு ரைட் ஓகே. இதுதான் குருசாமி பண்ணுவாங்க. அப்போ மானம் போட்டா பொய் சொல்லக்கூடாது. குருசாமி தான் நிறைய சொல்லுவார், எடுத்து சொல்லுவாரு, உங்களை கூப்பிட்டு போவாங்க. எப்படியும் 7 வரைக்கும் வண்டி ஓடிடும், 7 கொஞ்சம் காலாட்டி வரைக்கும் சமம் இல்லாம ஓடிடும். பேருந்தோடு தாண்டி அப்படியே கொஞ்சம் காலாட்டி வந்து அதுதான் மேல ஆரம்பிச்சோன்னே கேட்க ஆரம்பிச்சுருவான், சாமி நீ எவ்வளவு தூரம் போடும், நீ பாட்டு கேட்கறது இல்லையா, அங்க வந்தா கோயில் வந்துடும். அங்க லைட் எரியுது இல்லையா, அங்க வந்தா கோயில் வந்துடும். வெடி சத்தம் கேட்கறது இல்லையா, கோயில் தான் வெடி போடுறாங்க, அங்க போனா கோயில் வந்துடும். இப்படி சொல்லி அந்த டேர்னிங் தெரியுது, டேர்னிங் திரும்ப உடனே கோயில் தான். இப்படியே சொல்லி 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 வேற வழி இல்லை. உண்மையான பொய் இல்லை, உண்மையான பொய். அதாவது பொய்யில 3 வகை இருக்கு. பொய், பொருள், பொருள் சொல்லிட்டு 3 இருக்கு. அதாவது உண்மையை கலந்து ஒரு மாதிரி 2 இடமா சொல்றது பொய். பொருள்ங்கிறது இல்லாத விஷயத்தை இருப்பதாக சொல்றது. பொருள் சொல்றது நம்மளே உருவாக்கி சொல்றது, கொஞ்சம் வார்த்தை சொல்றது பொருள். இது வந்து யாருக்கு தீமையில்லாத பொய் அப்படி கூட்டு போறாங்க. சரி என்ன சொல்றான், கனி அழுது காணியும் அப்படியே முகுடி வந்து கனிமலை யாரும் அப்பா தெரியாம வந்து சேர்ந்துட்டாங்க. அப்பவே சொன்னாங்க, இவங்க போகாத, நம்ம போகலாம், நேரம் பொங்கல் வருவோம், திரும்பி வரும்போது குற்றாலம் போகலாம், பாலசுக்கு போகலாம்னு சொன்னாங்க. நான் கேட்கல. பெரிய குருசாமி சொன்னாங்க, இவங்களோட வந்துட்டேன், இனிமே கிடையாது, கஷ்டப்பட்டு வந்துட்டேன், ஏதோ வந்ததுக்கு ஐயப்பனை பார்த்துட்டோம்னா போதும். இப்படிதான் நினைக்கணும். கன்னிசாமி இருக்கும்போது கரிமலை சுத்தாமே கிடையாது, எல்லாம் சொல்லி ஒரு வழியாக மேல வந்து சாமியை பார்த்துட்டோம்னா எல்லாம் மனசுக்கு வந்து. இப்போ முதல் வருஷம் நம்மளை பொய் சொல்லி கூட்டிட்டு போனா கூட அப்புறம் நமக்கு தெரிஞ்சு விடுறது கஷ்டம் தான். ஆனா என்ன வந்து கஷ்டம், இனிமே வரமாட்டேன், சாமி பார்த்தது போதும், ஒரு தடவை பார்த்தா போதும் சொல்றானோ, அதுதான் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல்ல மாலை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. செப்டம்பர் மாசத்துக்கு போன் பண்ணிடுவோம் குருசாமிக்கு, இன்னைக்கு வரணும், இன்னைக்கு மாலை போடணும். அப்போ நமக்கு கஷ்டம்னு தெரிஞ்சே நம்ம இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கணும். சபரிமலை யாத்திரையில மட்டும்தான், வேற எங்குமே நம்ம பண்றது இல்லை. சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனா கூட முதல்ல என்ன கேட்கணும், எனக்கு ரூம் போட்டியா, நீ போனா சொல்ல நானே போட்டுக்கிறேன். எங்கேயுமே நம்ம நம்முடைய சௌகரியத்தை குறைச்சிட்டு தயாரா இல்லை. எல்லாரும் எங்க போகணும், நமக்கு சௌகரியமா போகணும், இறங்கணும், பஸ்ல போகணும். ஒரு காலத்துல நடந்து போயிட்டு இருந்தோம், ஒரு காலத்துக்கு நீ என்ன பண்றோம், நம்ம ஆட்டோல போறோம், பைக்ல போறோம், பஸ்ல போறோம், நமக்கு வசதிகள் தேவையா இருக்கு. ஆனா எந்த வசதியுமே இல்லாத சபரிமலைக்கு நம்ம விருப்பப்பட்டு தெரிஞ்சே போகணும். ஏன் அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம போய் அதுக்கப்புறம் நம்ம பகவானோட சன்னிதானத்துல கிடைக்கக்கூடியது இந்த 1 செகண்ட் தான் பார்க்கிறோம். அந்த 1 செகண்ட் பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய ஆனந்தம் சொல்ல முடியாத ஆனந்தமா இருக்கு. அதான் ஏன்னா நம்ம போமா, சரி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போறோமே, வந்து அச்சரப்பாக்கத்துலேருந்து வராங்க, இவ்வளவு தூரத்துலேருந்து வராங்க, மெட்ராஸ்லேருந்து வராங்க, இவ்வளவு தூரம் காஞ்சிபுரத்துலேருந்து வராங்கன்னு சொல்லி நீங்க 1 மணி நேரம் சொல்லுங்க சொல்றானா இல்லை. அமெரிக்காவுக்கு வந்தாலும் அதே 1 செகண்ட் தான் போலீஸ்கார சாமி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து எடுத்து விட்டுறான். அங்க போய் இந்த 1 செகண்ட் தான் பரவாயில்ல பார்க்கலாம். ஆனாலும் பார்க்கும்போது நமக்கு மனசுக்குள்ள இது வரைக்கும் அனுபவிக்காத, சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் மனசுக்குள்ள உண்டாதா இல்லையா? அதை நம்ம எங்கேயுமே அனுபவிக்காத ஆனந்தமா இருக்கிற காரணத்தினால்தான் மறுபடியும் 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 போகணும். போலீஸ்காரனே கேட்கலாம், சாமி எத்தனை தடவை சாமி இவரை காட்டா இருக்குது, 10 தடவை பார்த்து போ அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம இங்க வேணாலும் மேல கைது சொல்ல முடியுமா? ஆனா அங்க எடுத்துட்டாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படுறது இல்லை நம்ம. ஏன் அங்க பகவானோட நிற்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் வந்து சொல்ல முடியாத ஆனந்தமா. அதான் சபரிமலை யாத்திரையுடைய ஒரு மிகப்பெரிய மகத்துவம், ஒரு மேஜிக்னு சொல்றோமே. அது எங்க நடக்கிறது அப்படின்னா அந்த பகவான் முன்னாடி நிற்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம். இதுதான் திரும்ப சபரிமலைக்கு போகணும். இதுல நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா எத்தனையோ கோவிலுக்கு போறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம இந்துவாக பிறந்த அத்தனை பேருமே பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு விஷயமும் இறைவன் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இறைவனை சாராமல் எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்றதே கிடையாது. நம்ம வாழ்க்கை முறையை யோசிச்சு பாருங்க, நம்ம பேர் வைக்கிறதோட யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தான் புதுசா ஸ்டைல் பேர் வைக்கலாம். அந்த காலத்துல எல்லாருக்குமே ஒரு பேர் ஒன்று இருக்குன்னா
அது கண்டிப்பா ஒரு சீனிவாசனோ, சுப்பிரமணியனோ, ஒரு ராமசாமியோ, கிருஷ்ணசாமியோ என்ன பேரோட இருந்து போட்டோம், அது இறைவனுடைய பேரா தான். ஏன் தெரியுமா? அந்த பேரை சொல்லி கூப்பிடும் போது கூட நம்ம இறைவனை நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. காரணம் இல்லாம பேர் வைக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையே கடவுளை சார்ந்து இருக்கு. நம்ம எத்தனையோ கோயில்களுக்கு போறோம், டெய்லி விநாயகர் கோயில், தெருவில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போறோம், காஞ்சிபுரத்துக்கு போறோம், திருவண்ணாமலை போறோம், மெட்ராஸ் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போறோம், குருவாயூருக்கு போறோம், எல்லா கோயிலுக்கும் போறோம். ஆனா இங்க எந்த கோவிலையுமே கிடைக்காத ஒரு அனுபவம் தானே சபரிமலையில் கிடைக்குது. அடுத்த ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப தாய்மார்கள் நிறைய இருக்காங்க. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, இந்த இரும்பி கட்டும்போது இந்த மாதிரி சொல்லி அனுப்புறீங்க. இப்ப மலையில போகும்போது ஐயப்பட்ட போய் வேண்டிக்கீங்க, சாமி வீட்டுக்கு போய் சீக்கிரம் நம்ம சொந்த வீடு வாங்கணும்னு வேண்டிக்கீங்க, பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கீங்க, வேலை கிடைக்கும் சொல்லி அனுப்புறீங்களா இல்லையா? அவங்களும் சரி சரி தலையாடுறாங்களா? பொய். அங்க போனா எல்லாமே மறந்து போயிடும். நீங்க என்ன வேணா சொல்லி அனுப்புங்க, யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. சபரிமலைக்கு போய் பகவான் முன்னாடி நின்றுட்டோம்னா எல்லாம் மறந்து போயிடும், சுத்தமா மறந்துடும். நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே ஐயோ வீட்டில் சொல்லிவிட்டாங்களே மறந்து போயிடும், மறுபடியும் கியூல நிற்போம், மறுபடியும் போவோம், மறுபடியும் அவர்கிட்ட வந்தோடனே மறுபடியும் மறந்து போயிடும். இதாங்க நடக்கக்கூடிய அதிசயம். காரணம் என்னன்னா, பகவான் சொல்லக்கூடிய விஷயம், அவன் யார் முறையாக விரதம் இருந்து ஒரு மண்டல காலம் பரிபூர்ணமான விரதத்தை அனுப்பிச்சு என் முன்னாடி வந்து நிற்கிறானோ அவருக்கு நான் மனதுக்குள்ள இருந்து சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்தை கொடுப்பேன்னு ஒரு வாக்கு கொடுத்தாரு. அவர் கொடுத்த வாக்கு இன்னும் வரைக்கும் அவர் காப்பாத்திட்டு தான் இருக்கு. அதான் பெரிய அதிசயம் சபரிமலை. சபரிமலையில ஏகப்பட்ட அதிசயங்கள் நடக்குது, அதுல இதுவும் ஒண்ணு. என்ன ஏதோ ஒரு கதை கேட்கிறோம், பகவான் வந்தார், குறிப்பாக கொண்டு வந்தார், சபரிமலை போனாங்கிறது இல்ல விஷயம். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பகவான் இன்னைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறான். அப்படிங்கிறதான் மிச்ச கோவிலுக்கும் சபரிமலைக்கும் உண்டான வித்தியாசம். அதுக்கு எந்த தெய்வத்துக்கும் சக்தி இல்லைன்னு நான் சொல்லல, எல்லா தெய்வத்துக்கும் சக்தி உண்டு. ஆனால் இந்த கலியுகத்தின் தெய்வமாக இருக்கக்கூடியவன் ஐயப்ப சாமி தான். அதனால்தான் அவன் கலியுக வர்தன் அப்படின்னு. என் கலியுகம்னு என்ன சொல்லுங்களேன் யாராவது? நம்ம 4 யுகம் நம்மளுடைய, இது கடைசி யுகத்துக்கு கலியுகம்னு பேரு. ஏன்னா முதல் யுகத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, எல்லாரும் சத்தியம் மட்டுமே பேசினா, தர்மத்தை மட்டுமே கடைபிடிச்சான், தப்பித்தவர்கள் கூட பொய் சொல்லல, யாரும் அதர்மமான வழிக்கு போல, எல்லாம் நல்லவனா இருந்தான். கடவுள் அப்போ நேரம் பேசலாம். கடவுள் சாதாரணமாகவே வேணும், எல்லாரும் நல்லவன், எல்லாரும் சத்தியமா பேச முடியும், எல்லாரும் தர்மத்தின் வழி நடக்கக்கூடியவன். தர்மம் தான் முழுமையாக இருந்தது. அந்த முதல் யுகத்துல கடவுள் மனிதன் நேரடியாக நினைச்சா கடவுளை பார்க்கலாம், அப்படி இருந்தது முதல் யுகம். 2ஆம் யுகம் வந்தது, தர்மம் கால் பங்கு குறைஞ்சது, அதர்மம் கால் பங்கு இருந்தது, தர்மம் 3/4 பங்கு இருந்தது. அப்ப என்ன ஆயிடுது? விசேஷமான யாகங்கள்லாம் பண்ணாதான் கடவுளை பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. ஏன்னா அதர்மம் உள்ள வந்துருது, பொய் உள்ள வந்துருது, தீமைகள் உள்ள வந்துருது. அடுத்த யுகம் வந்தது, 3ஆம் யுகம். மொத்தம் 4 யுகத்துல முதல் யுகம் முடிஞ்சு, 2ஆவது யுகம் முடிஞ்சு, 3ஆவது யுகம் வந்தோம்னா என்ன ஆயிடுது? தர்மமும் அதர்மமும் சரிபாதி ஆயிடுது. நன்மையும் தீமையும் சரிபாதி இருந்தது, பொய்யும் சத்தியமும் சரிபாதி இருந்தது. அப்போ கடுமையான வருஷக்கணக்கா தவம் பண்ணினாதான் கடவுளை பார்க்க முடியுங்கிற நிலைமை வந்தது. அடுத்து இப்ப இருக்கிற கலியுகம் வந்தது. இப்போ தர்மம் 1/4 பங்கும் அதர்மம் 3/4 பங்கும் இருக்கு. அப்படித்தானே இருக்கும். நம்ம இந்த கலியுகம் எப்படி இருக்குங்கிற விவரணங்களை சொல்லுது, புராணங்கள்லாம் சொல்லுது. என்ன சொல்றான்? எவன் உண்மை பேசுறானோ அவனுக்கு பிழைக்க தெரியாதவங்கிற பேர் வருது. எவன் பொய் பேசி ஊரை ஏமாத்துறானோ ரொம்ப சாமர்த்தியமா ஆளுங்க அப்படின்னு சொல்லணும். சொந்த தாய் தகப்பனாரை பிள்ளைகள் வீட்டை விட்டு விரட்டக்கூடிய நிலைமை ஏற்படும். தன்னுடைய கூட பிறந்த சகோதரனை விட தன்னுடைய மனைவியுடைய சகோதரனும் அவருடைய குடும்பத்தாருக்கு தான் ஒட்டுறவு ஜாஸ்தியா இருக்கு. நான் யாரும் சொல்லி கொடுத்து பேசுறேன்னா புராணத்தை எழுதி வச்சிருக்கிற வாக்கியம் நடக்குதா இல்லையா மட்டும் நீங்க சொல்லுங்க. புண்ணிய நதிகள் எல்லாம் வற்றி போகக்கூடிய நிலைமை ஏற்படும். ஜனங்களுக்கு நல்லது பண்ண வேண்டிய அரசாங்கமே மக்களை ஏமாற்றி சுரண்டி பிடிக்கக்கூடிய நிலைமை உண்டாகும். துறவிகள் கூட பணத்தின் மேல் ஆசைப்படக்கூடிய நிலைமைகள் உண்டாகும். திருக்கோவில்கள் எல்லாமே வியாபார கேந்திரங்களாக மாறிவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? புதுசா கேள்விப்படாத வியாதிகள் எல்லாம் வந்து ஜனங்கள் கொத்து கொத்தாக மடிவார்கள். எல்லாம் சொல்லி புராணத்துல
தெய்வமாக வளர்க்க வேண்டிய பசுமாட்டை விட்டு அதை வெட்டி சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். எல்லார் வீட்லையும் பசுமாடு வச்சிருந்த நிலைமை போய் வீட்டுக்கு கூட நாய் விட்டு தான் வச்சிருக்கிற நிலைமை உண்டாகும். எல்லாமே நடந்ததுதான். எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியாத ஒரு காலத்துல நம்ம வாழணும். அதுதான் கலியுகத்துடைய விசேஷம். நம்ம செய்யக்கூடிய செயல் நல்லதா கெட்டதா நமக்கே தெரியல. பல நேரங்கள் தப்பா ஒரு காரியம் பண்றோம்னு நமக்கே தெரியல. அப்படி தெரிஞ்ச நம்ம ஜனங்களை கீழே ஒவ்வொரு அடிக்க போறோம். பார்த்துக்கோமா, கியூல அவங்க 48 நாள் இருந்துட்டோம். இன்னொரு 1 நாள் 2 நாள் கூட லேட் பண்றதுக்கு பொறுமை இல்லை. அது வந்து முன்னாடி விட்டது சாமி அறிவுள்ள உலக அவன் வந்து சுற்றி அவனை அடிக்க போய் நடக்குதா? இன்னும் சில பேர் இருக்கான், சின்ன குழந்தைன்னு கிடையாது, வயசானவங்க கிடையாது, இடிச்சுக்கிட்டே ஓடுறது சாமி பார்த்து சாமி பார்க்கணும். நம்ம மாலை போட்டு இருக்கும் போது அத்தனை பேரும் ஐயப்பனா பார்க்கணும். அதாவது சபரிமலை போனவங்க இல்லைன்னு நினைக்கணும். அங்க வந்து அதே ஐயப்ப சாமி தானே. அந்த மாலை அடைந்திருக்கும் போது நம்ம என்னெல்லாம் கெட்ட குணங்கள் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விடணுங்கிறது தான் சபரிமலை ஆத்திரோட முக்கியமான விஷயம். முக்கியமா என்ன வேணும்? பொறுமை வேணும். நம்ம பகவான் நம்மளை எப்படி எந்த ரூபத்தில் சோதிப்பாருன்னு தெரியாது. சில நேரத்துல அவன் எவனையா போய் சண்டை பிடிச்சிருப்போம். நீதிமலை வந்தது பகவான் அந்த ரூபத்தில் வந்திருப்பாரு, யாருக்கு தெரியும்? ஏன் அன்னதானம் பண்ற சொல்லுவாங்க? அன்னதானம் பண்ற பர்பஸ் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு போடும்போது ஏதோ ஒரு ரூபத்துல பகவான் வந்து அதை சாப்பிடுறாருன்னு நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இத்தனை பேர் சாப்பிடும் போது அது ஏதாவது ஒரு வடிவத்துல பகவானே வந்து அன்னதானத்தை ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாமே நீங்க போய் சண்டை பிடிச்சீங்கன்னா பகவான் உங்களை சோதிக்கிறதுக்காக வந்து பகவான் சண்டை பிடிச்சா பண்ண முடியாது. முக்கியமாக நம்ம பொறுமையை கைவிடணும். மாலை போட்டுருவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவா பாத்தீங்களா, மாலை போட்டுருக்கேன்னு பாக்குறேன், என்ன பிரயோஜனம்? சபரிமலை யாத்திரையே நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை நம்மளை விட்டு நீக்கிறது தான். இதுல என்னன்னா, மாலை போட்டிருக்கோம், மாலை போட்டு சபரிமலை யாத்திரை போயிட்டு திரும்பி வந்து என்ன சொல்றோம், நிறைய பேர் மாலை போட்டா ரொம்ப கரெக்டா இருப்பாரு, மலைக்கு போயிட்டு திரும்பி வந்து மழை மாதிரி ஆயிடுவார்னா மலைக்கு போய் என்ன பிரயோஜனம்? நீங்க அப்படியே சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கும் போது கடைபிடிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்க வாழ்க்கை போல கடைபிடிக்கன்னு நான் சொல்லவே இல்லை. அதுல ஒரு 5% கடைபிடிக்க பார்க்கணும், அவ்வளவுதான். ஃபுல்லா நான் சொல்லவே இல்லை, யாராலையும் முடியாது. மாலை போட்டிருக்கும் போது நம்ம பொய் பேசுவதில்லை, நம்ம புலால் உண்ணுவதில்லை, அசைவம் சாப்பிடுறதில்லை, புகைப்பிடிப்பதில்லை, மது அருந்துவதில்லை, வேண்டாத பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறதில்லை. இது மாதிரி நிறைய நல்ல குணங்களை நம்ம எடுத்துக்கிறோம். அதிகாலை எழுந்துக்கிறோம், 2 வேளை குளிக்கிறோம். இது எல்லாத்தையும் நீங்க வருஷம் பூரா கடைபிடிக்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் கொஞ்சமாவது பாக்கி நாள கடைபிடிக்க முயற்சி பண்ணாதான் நீங்க சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுக்கான அர்த்தம் இருக்கு. 18 வருஷம் போயிட்டு வந்தா ஒருத்தர் குசாமி ஏன் சொன்னாங்க சொல்லுவாங்க, வருஷம் 5% கடைபிடிக்கணும். 5% தான். நீங்க 5% ஒரு வருஷம் 5% கடைபிடிக்க முடிச்சு வரணும் மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம். நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன இருந்தா, இப்போ நம்மலாம் எப்படா கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி நான் என்ற மாதிரி எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம், எப்படா மாலையை கட்டுவோம். இந்த 4 நாள் தான் போயிட்டு வந்துடுவேன் சொல்லிட்டு போறேன். புத்தகத்தை சொல்றான், தேவையில்லாம எங்களை பிரச்சனை உண்ட 18ஆம் படி மிதிக்கிறேன், வந்து 1 மிதிக்கிறேன். இப்படி போய் பிரயோஜனம் இல்லை சபரிமலை யாத்திரை. அப்போ ஒரு வருடமும் 5% நம்ம இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை விட முயற்சி செய்யணும்னு நினைங்க. 18 5 90 விழுக்காடு நம்ம புது மனிதனா மாறிடுவோம். 100 விழுக்காடு யாராலையுமே மாற முடியாது, ஒருத்தர் மட்டும்தான் முடியும். 100% மாறுதல் இயக்குனர் மட்டும்தான் முடியும். நம்ம மனிதர்கள் ஒரு 90% மாறுறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தோம்னா அப்ப நம்ம புதிய மனிதனா மாறும். சும்மா 18 நாள் ஆயிடுச்சு சாமி, ஆனால் நான் தண்டனை வைக்க போறேன்னா என்ன பிரயோஜனம்? நீ யோசிச்சு பாருங்க, பகவான் நமக்கு இன்டைரக்டா நிறைய மெசேஜ் கொடுக்குறான் சபரிமலையில. எத்தனை பேருக்கு 18 நாள் ஆயிடுச்சு, எத்தனை லட்சம் ஜனம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50,000 1 லட்சம் ஜனம் வந்து சபரிமலைக்கு ஒரு நாளைக்கு. இது எவ்வளவு பேருக்கு 18 நாள் முடிஞ்சிருக்கும். எல்லாரும் கூட தென்னங்களை வச்சிருந்தா சபரிமலை போல தென்னை காடு ஆயிரமா ஆகக்கூடாது. ஒரு தினமும் இருக்கா சபரிமலையில? புரியுதா எங்க பிரச்சனை? எவருக்குமே மலை கணக்கே ஆரம்பிக்கலன்னு தான் எனக்கு நான் புரிஞ்சுக்கிறேன்.
பழைய குசாமிகளுக்கு சாமிகள்லாம் தெரியும். முதல்ல கல்படி இருந்தது. கல்படி இருந்த போது இந்த பஞ்சலோக கவசம் போடுறதுக்கு முன்னாடி நாங்களாம் போகும்போது முதல் படி தேங்காய் உடைந்த சத்தம் கேட்கவில்லையோடு பாடுறாங்க. படி தேங்காய் படியில் உடைக்கணும். 5ஆம் வருஷம் படி போகும்போது 5ஆவது படி, 10ஆம் வருஷம் 10ஆவது படி, 18ஆம் வருஷம் 18ஆவது படியில் உடைக்கணும். உடச்சுதான் ஏறுவோம். அதே போல இறக்கும் போது அதே மாதிரி உடச்சு 18 மணிக்கு இறங்கிடணும். நாங்களாம் இப்ப இறங்கவே விடுறதில்லை. இப்ப என்ன ஆகி போச்சு? நீங்க யோசிச்சு பாருங்க. பஞ்சலோக கவசம் போனதுக்கு அப்புறம் படியில இல்ல, படி பக்கத்துல கூட உடைக்க விடுறதில்லை. இந்த பக்கம் செல்வத்தை அங்கவே உடைச்சுக்கோங்க. அப்ப என்ன அர்த்தம்? இனி யாருக்கும் கண்ணி வரைய ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். முதல் வரைய இன்னும் ஆரம்பிக்கல. அப்புறம் குசாமி ஆகுது. நம்ம முயற்சி தான் பண்ணணும். 100% யாராலும் இருக்க முடியாது. நம்ம மாலை போட்டுருவோம். அந்த விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணினா நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு பகவான் தயாராக. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்ப லோகவீரன் சொல்றோம். லோகவீரன் சொல்லும்போது பாட்டோட ஸ்லோகத்துடைய பொருளை தெரிஞ்சுக்கணும். சொல்லும் பாட்டின் பொருள் வந்து சொல்லுவாங்க. லோகவீரன்னா நமக்கு தெரியுது. உலகத்திலே சிறந்த வீரன் இருக்க முடியும். மகா பூஜ்யம்னா பெரிய சைவம் அர்த்தமா? எல்லாராலும் பூஜிக்கப்படுறதுன்னு அர்த்தம். அதுல 3வது ஸ்லோகம் என்ன சொல்லுது? மத்த நாரங்க கவனம் சாஸ்திரம் அஸ்மத் குலேஸ்வரம் தேவம் அஸ்மத் இஷ்டப்பிரதானம் ஒருவருக்கும் பொருள் தெரியணும். அஸ்மத் குலேஸ்வரம் தேவனுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடியது. அப்போ சிப்ர பிரசாத நிறுவனம் சாஸ்திரம் பண்ணலாம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப அழகான சிப்ர பிரசாதி அப்படின்னா உடனடியாக பிரசாதம் தரக்கூடியவன் அர்த்தம். உடனடியாக இமீடியட்டா பிரசாதம் என்ன அப்பமா ஆரம்பிங்களா? அதுல அனுகிரகத்தை பிரசாதமாக தரக்கூடியவன். நம்ம என்ன குறையோட என்ன கோரிக்கையோட சபரிமலைக்கு போறோமோ, இந்த தடவை மாலை போட்டு போறோம், அடுத்த மாலை கழுத்துல விழுந்து கூட நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவன் சிப்ர பிரசாதம். நாளைக்கு கூட அவர்கிட்ட கிடையாது. என்னமோ நீங்க தான் சொல்றீங்க. 4 வருஷமா மலைக்கு போய் கேட்டுருக்காருங்க. ஒன்றும் நிலைய மாட்டேங்குது. பல பேருக்கு அவனுக்குள்ள வணங்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இங்க கும்பாபிஷேகம் நடந்தது. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு என்ன பண்ணீங்கன்னா நிறைய கலசமெல்லாம் வச்சு தண்ணியால ஊற்றி பூஜை பண்ணி அபிஷேகம் பண்றாங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 25 வருஷம் வச்சிருக்கு. எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி இருக்கு. பூஜையெல்லாம் முடிச்சு பார்த்தா ஒரு கலசத்துக்கு வந்து காவாசி தான் தண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம்? குடம் ஓட்டைன்னு அர்த்தம். கரெக்டா? தண்ணி ஃபுல்லா தான் ஒப்பி இருக்கு எல்லாத்தையும். பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு குடத்துல வந்து காவாசி தான் தண்ணி இருக்குன்னா என்ன அர்த்தம்? குடம் ஓட்டைன்னு அர்த்தம். அப்ப யாரோட தப்பு? தண்ணியோட தப்பா குடத்தோட தப்பா? குடத்தோட தப்பு. அது போல பகவான் அத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்றது ஒரே போலதான் அவன் பண்றான். நம்ம ஓட்ட மாத்திரத்தை கொண்டு போனா தண்ணி லீக் ஆயிடும். நம்ம சபரிமலை திரும்பி வரதுக்குள்ளே நமக்கு பொறுமை இல்லை. வீட்டுக்கு எப்படி நம்ம பூஜை பண்ணி குண்டாமியால விசேஷமா பூஜைகள் பண்ணி மாலை போடுறோமோ அதே போல திரும்ப வந்து பூஜை பண்ணி தான் மாலையை கேட்டோம். பம்ப வரதுக்குள்ள பொறுமை வருது. சபரிமலத்துல பார்த்தா அங்க ஒரு லட்சம் மாலை இருக்கு. பம்பா கணதியில் வந்தா பம்பா கணதியில் அது பாவத்தை மூஞ்சிரு பிள்ளைகளுக்கு முன்னாடி இருக்கிற மூஞ்சில் அது கருத்தூர் வந்து டாக்டர் போயிருக்கு. ஆமா, எல்லா கோயில் வாகனங்களும் டாக்டர் போயிருக்கு. இதுக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ் கருத்தூரி வந்திருக்கான். பழனி முருகனோட மெயின் பம்பாரத்தில் இருக்கிற மூஞ்சூர், இந்த மாதிரி வண்டி இருக்கிற எல்லா நிலத்தில் இருக்கிற சிவகோவில் இருக்கிற நந்தி, இதெல்லாம் எல்லாம் கூட்டம் சேர்ந்து வண்டி எடுத்து டாக்டர் போயிருக்கு. ஏன்னா எல்லா மாலையும் கழுத்தில் போட்டு போட்டு கிலோ கணக்கில் மாலையை போட்டு கழுத்தூரி வந்து. அப்போ அதுக்கு கூட நமக்கு பொறுமை இல்லை. நம்ம ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க நீங்க வந்து ஒரு வேலை கிடைக்கல, நமக்கு ஒரு கற்பனையான ஒரு சம்பவம். வேலை கிடைக்கல, நம்ம உள்ளூர்ல வேலை கிடைக்கல. அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்காக துபாய் போறோம். துபாயில போய் வேலை பார்த்து நமக்கு லட்சக்கணக்கான செலவு பணம் கிடைச்சது. எதுக்காக இவ்வளவு கஷ்டத்தையும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர்ல போய் இருந்து இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? சம்பாதிச்சு குடும்பம் நல்லா இருக்கணும். கரெக்டா? இது திரும்பி வரும்போதே அந்த பணத்தை தாழ்ந்து செலவு பண்ணி வெறுமையோட வீட்டுக்கு வந்தா இருக்கும். அதான் பண்றோம் சபரிமலைக்கு.
நாமும் நம்முடைய குடும்பமும் நல்லா இருக்குன்னு சொல்லி மாலை போட்டு சபரிமலைக்கு போறோம். அங்க லட்சக்கணக்கான ரூபாய்க்கு பதிலாக பகவான் அனுகிரகங்கிற சொத்தை உங்க கையில கொடுக்குறான். அதை வழியிலேயே செலவு பண்ணிட்டு பம்பையிலே அதுக்கும் பொறுமை இல்லை. பம்பையிலேயே மாலையை கட்டி அதை சபரிமலை யாத்திரை தூரம் மாறிடுது. அப்ப என்ன ஆயிடுது, அந்த மலையில பகவான் நமக்கு கொடுத்தனுப்பின அனுகிரகம் கூட வழியிலேயே செலவாயிடுது. வீட்டுக்கு வருகையோட வந்து சேரும். எப்படி நம்ம மாலை போட்டு கஷ்டப்பட்டு விரதம் வந்து போடுவோம், அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு முன்னாடி வச்சு வணங்கி, நம்ம வீட்டில் யாராவது பெரியவர்கள் இருந்தால் அவங்களையும் காலில் வந்து வணங்கி அவங்களையே அந்த பிரசாதத்தை வாங்கி அதுக்கப்புறம் தான் பூஜை வந்து மாலையை கழட்டணும். இல்லை நம்மளோட சிறியவர்கள் இருக்காங்கன்னா அவங்க நம்ம காலில் விழுந்து வணங்கி அவங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்து விரதத்தை பூர்த்தி பண்ணி வழியில பண்ணக்கூடாது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ தப்பை பூரா நம்ம வச்சுட்டு நான் இவ்வளவு வருஷமா மலைக்கு போறேன், எனக்கு ஒன்றும் அதிகாரம் கிடைக்கலன்னா நான் சொன்னது போல நம்ம கொண்டு வர குடம் ஓட்ட பகவான் எல்லாருக்கும் வர அத்தனை பேரையும் ஒன்று போல தான் பார்க்கறான். அவருக்கு வேண்டப்பட்டவன் வேண்டாப்பட்டவன் கிடையாது. நமக்கு தான் நல்லா முடிவு. நம்ம எதுக்கு மலைக்கு போறோம்ங்கிறத தெளிவுபடுத்திக்கணும். இங்கிருந்து பஸ் ஏறும் போதே சண்டை ஆரம்பிச்சிடும். அவன் முன்னாடி சீக்கிரம் உட்காந்துதான் முன்னாடி சீக்கிரம் உட்காந்துட்டாங்க. இங்க இருந்தே சண்டை. இப்போ எதுக்கு போறோங்கிறதே நமக்கு தெளிவு இல்லை. ஏன் சபரிமலை யாத்திரை மேற்கொள்றோங்கிற தெளிவு இல்லை. முழுமையான சரணாகதியோட முழுமையான நம்பிக்கையோடு நம்ம மாலை அணிந்து விரதம் இருந்து சபரிமலை போனா நம்ம கேட்ட வரத்தை கொடுப்பதற்கு பகவான் தயாரா இருக்கும். எத்தனை கதைகள் எத்தனை இந்த கதை நம்ம பார்க்குது. குருசாமி அவருடைய குருநாதருடைய மகனுக்கு கண்ணு தெரியாத வாயும் பேச முடியாது, நீ அவரை சரி பண்ணு, அதுதான் எனக்கு கொடுக்கக்கூடிய குருதட்சணைன்னு அவர் குரு கேட்கிறார் பகவான் இடத்துல. வர சொல்லி தலைமையில கையை வைக்கிறார். அவ்வளவுதான். அடுத்த நிமிடம் அந்த பையனுக்கு கண் பார்வை முன்னாடி இருக்கக்கூடிய மனைவியை நம்ம கண்ணுக்கு தெரியலாம். நீங்க சொல்லுப்பா வாய்ப்பு இருந்தது. ஓம் நம சிவாய சொல்லுங்க. அந்த குழந்தை ஓம் நம சிவாய பிறவியிலிருந்து பேச முடியாது. அந்த குழந்தைக்கு சும்மா பூமிக்கு ஒரு புரிந்தவரை சரணமைப்பான் சரணம் கொடுத்தது விஷயம் தெரியும். இது ஏதோ மணிகண்டன் பூமியில் வந்த காலத்தை பண்ணான்னு நினைக்காங்க. சபரிமலை எத்தனை பேருக்கு பேச முடியாதவர்கள் பேசியிருக்காங்க. நான் இப்ப சமீபத்தில் போன வருஷம் அம்பாசமுத்திரம் போயிருந்தேன். அம்பாசமுத்திரம் போயிருக்கும்போது அங்கே ஒருத்தரை பார்த்தேன். உட்காந்து பஜனைலாம் பண்ணியிருந்தார். என்னோட ஸ்பீச் மாதிரி நீங்கெல்லாம் பாடின மாதிரி அவரும் பாடிட்டு இருந்தார். அப்போ என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, எங்கள் அப்பா வந்து பெரிய குருசாமி, இவர் பிறந்தது வந்து 7 வயசு வரைக்கும் பேசல. 7 வயசு வரைக்கும் பேசல. உங்க அப்பா நீ ஐயப்பன் நீ தான் தீர்மானம் பண்ணணும், உன்னை நம்பி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு மாலையை போட்டு பையனை சபரிமலைக்கு கூட்டிட்டு போனான். பம்பையில முங்கி அவருக்கு என்ன ஆச்சுங்க உங்களுக்கு கேட்டேன். அவர் தான் பாட்டு பாடிக்க போறாரு. அன்னைக்கு 7 வயசு வரைக்கும் பேசாம இருந்தது. இல்லைங்க பம்பையில முங்கினேன். அங்க மந்திரராஜா இருந்தார், அவருக்கு விபூதியை சுட்டாரு. யாரும் மேல கூப்பிடுற மாதிரி இருந்தது. போ அப்படின்னாங்க. நான் பாட்டு போனேன். 18ஆம் படியில காலம் வச்ச உடனே பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்டது, சரணம் சொல்லு சரணம் சொல்லுறாங்க. சாமியே சரணம் வைப்போம் வாயில வந்துருச்சு. இது மாதிரி எத்தனை அதிசயம் தமிழ்ல. குழந்தையே பிரகாரம் டாக்டர் கைவிட்ட கேஸ், டாக்டர் எழுதி சர்டிபிகேட் கொடுத்துருவான். எவ்வளவு பேர் அவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்கான். நோய் குணமாகாத கேஸ் பகவான் குணப்படுத்திருக்கான். ஆனா இதுக்கெல்லாம் என்ன, பரிபூர்ணமான நம்பிக்கையோடு விருதம் வரணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். பகவான் அதான் கேட்கறான். நான் முதல்ல சொன்னேன்.